டயரியா அப்போ ஏற்படக்கூடிய இன்டைஜஷனை சரி பண்ண, டீஹைட்ரேஷனை குறைக்க, அதோட சேர்த்து வயிறு வலியோட டயரியா வருதுன்னா அதுவும் குறைக்கிறதுக்கான டயட் இது. டயரியா அப்போ சாலிடாக தயிர் சாதமும் கஞ்சியும் கொடுக்கலாம். ட்ரிங்காக இளநீர், மாதுளை ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், மோர் இதெல்லாம் கொடுக்கலாம். ஜிஞ்சர், ஹனி, லெமன் கலந்த கலவை உங்களுக்கு இந்த டயரியாலேருந்து வெளியே வர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, ஜிஞ்சர் ஜூஸ் ஒரு ஸ்பூன், ஹனி ஒரு ஸ்பூன், அது கூட ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஆட் பண்ணி அந்த கலவையை ஒரு 3 டைம்ஸ் டே கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு டயரியாவிலேருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் வயிறு வலியோட டயரியா இருக்குன்னா அதை குறைக்க ஓமமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை கொடுக்கலாம். சீரக தண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் டயரியா பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கு ஹெல்ப் பண்ணும். டயரியா அப்போ எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் சிக்கன், மட்டன் வேண்டாம். ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸ் வேண்டாம். புளிப்பு, காரம், மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வேண்டாம். கீரை வேண்டாம், பழங்கள் வேண்டாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி லிக்விட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட் கொடுத்துட்டு வந்தோம்னா டயரியாலேருந்து சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆக முடியும்.